காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே, என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே, நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டிரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டிரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது யாத்திராகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நேமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அன்பானவர்களே, சத்தத்திற்கு செவி கொடுப்பது நம்மை சுகமாய் வாழச் செய்யும். கட்டளைக்கு கீழ்ப்படிவது வியாதியை நம்மை விட்டு விலக்கும் என்பதை எல்லா அதிகாரத்திற்கும் உட்பட்டு எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறதான சர்வ வல்லவர் அவர் விடுதலையாக்கி வந்த ஜனத்திற்கு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தமது ஜனத்தை காப்பாற்றினவர் அதே ஜனத்திற்கு சொல்லுகிறார், நான் எகிப்தில் உங்களை விடுதலையாக்கின பொழுது அவர்களிடத்துல நான் 9 வாதைகள், அதாவது 10வது வாதையில விடுதலையாக்கினேன். அந்த 9 வாதைக்கான காரணம் பார்வோனும் அவன் கூட்டாளிகளும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனது. நீங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். அது மட்டுமல்ல, நானே உங்கள் பரிகாரியாய் இருந்து உங்களை சுகமாக்குற வைத்தியராக இருந்து உங்களை நடத்துவேன் சொன்ன கர்த்தர் அவருடைய கட்டளை, அவருடைய நேமங்கள், அவருடைய சத்தம், அவருடைய பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, சிந்தனையில் வியாதிஸ்தர்கள் உண்டு, சரீரத்தில் வியாதிஸ்தர்கள் உண்டு, தன் ஆத்மாவில் வியாதிஸ்தர்கள் உண்டு. எத்தகையான வியாதியா இருந்தாலும் நீர் வியாதியை விலக்கிறவர், தமது ஜனத்திற்கு வைத்தியராய் இருக்கிறவர். அவர்களை அப்படியே வாழ வையும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே. God bless you, church. Have a blessed day.